சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் 42 பேரில் சுமார் 24 தென் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவியுள்ளது. மீண்டும் அதிமுக கடைசி நம்பிக்கையாக சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். ஆனால் பாஜகவின் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறையும் தோல்வியேதான் தழுவும் என்றும் சமூக ஊடகங்களில் பலரும் பேசி வருகிறார்கள். அதிமுக இந்த முறை தனித்தே போட்டியிட வேண்டும். ஏனென்றால் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக வெற்றி பாதையே கொடுக்கவில்லை மக்களிடம் என்றும் அவப்பெயரில் இருந்துள்ளது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார். இன்னமும் அதிமுகவில் பயணித்தால் நாமும் தோல்வியடைவோம் என்று கூறி புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் இணைய திட்டமிட்டிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த முடிவு அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருமா அல்லது அதிமுகவிலிருந்து விலகுவதாக தெரிவித்தது மிகப்பெரிய தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுக பல்வேறு தோல்விகளை தழுவியுள்ளது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற அனைத்து ஏற்பாடுகளும் தொண்டர்களை கடும் கோபத்தில் தான் ஏற்படுத்தி வருகிறது. அதிமுகவில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதும் தென் மாவட்டங்கள் நிர்வாகிகளை புறக்கணிப்பதும் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான அதிகாரங்களை எல்லாம் குறிப்பிட்ட சமூகத்தினர்களுக்கு வழங்கி வருவதாலும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் இணைவது சரியா தவறா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இன்னும் 12 மாதங்கள் தான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடைபெறும் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடையும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் வெற்றி அடையுமா? ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கியது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.